ஆனால் இங்கே வந்த பிறகு நிறைய தெரிந்தவர்களெல்லாம் பார்க்குறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், 1000 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 1965 முதல்ல இந்த ஊருக்கு வரேன். இந்த வருஷம் 1900 பிறந்திருக்க மாட்டேங்கிறது. அப்போ இது ஒரு கிராமம் மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கிடையாது, ஓடு. அப்போம்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா, அந்த ஊரில் சப்பரம் தூக்குவாங்க, திருவிழா கொண்டாடுவாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக விருந்தாளுக்களை எல்லாம் கூப்பிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வரும்போது இந்த சப்பரத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக விருந்து கூப்பிடுவாங்க. ஜெயக்குமாருடைய அப்பா அம்மா வந்து எனக்கு அத்தை மாமா. என்னை பற்றி அறிமுகப்படுத்தணும்னா, என்னுடைய அப்பா கூட, எங்கள் அப்பா கூட பிறந்த தங்கச்சி. யாரு? 65 வரும்போது ஜெயக்குமார் வந்து பிறக்கவே இல்லை. ஆனால் ஜெயக்குமாரோட அக்கா என்ன உட்காந்துருக்காங்க இல்லையா, வைரம், அவங்க சின்ன பிள்ளை. அப்போ வந்த உடனே அப்படியே எல்லாமே மாற்றம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கு. ஊர், இந்த சர்ச்சு, அதெல்லாம் ஒரு சின்ன சர்ச்சாக இருந்தது. இந்த பஜார் எல்லாமே உள்ளே வரமுன்னா நாப்பட்ட பாடு. காரை அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக தான் என்ன கொண்டு வந்துருக்கேன். நைட்டு உள்ள கொண்டு வந்திருக்கேன். கடைசியில் மாப்பிள்ளை வந்து பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் ஆகிட்டார். ஆமாம், அங்கே நிற்கிற பின்னாடி இருக்கிற கார்களை எல்லாம் கடையில் பார்த்தா டிரைவரு கார் நிப்பாட்டிட்டு எங்கேயோ போயிட்டார் கடைக்கு. தேடி போய் அவரை கூப்பிட்டு வந்து கார் எடுக்க வச்சு ஒரு வழியாக இந்த அனுபவங்கள் 1965 பிறகு இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரண்மனையை பார்க்க முடியுது. அல்லேலூயா. எஸ். அது காரணம் என்ன அப்படின்னா, 1 யோவான் 2:10 சொல்லுது. சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே. அல்லேலூயா. அதாவது சொல்லுவாங்க அன்பு தான். அன்பு இல்லைன்னா 1 Corinthians 13 ஃபுல்லாக படித்தது தெரியும். என்ன, தன் சரீரத்தை சுத்தரிக்க கொடுத்தாலும் சரி, அன்னதானம் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அன்பு இல்லை என்றால் அதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, ஜெயக்குமாரோட அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கிட்டேன். அப்படி ஒரு அன்பான ஒரு பெற்றோர்கள் ஜெயக்குமார். அதே போல் ஜெயக்குமாரும் யாத்திராமம் சொல்லுது இல்லையா, 19 10 கற்பனைகளை ஒரு கற்பனை சொல்லுது. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ அதை வந்து இந்த பைபிளில் படிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராக்டிக்கலாக அதை நான் அனுபவிச்சேன். இப்படி அப்போல்லாம் டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, இந்த லெட்டர் தான், போஸ்ட் கார்டு. ஆமாம், போஸ்ட் கார்டில் போட்டு தான் என்ன செய்வாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திருவிழா இருக்குது, விசேஷம் இருக்குது, வாங்க அப்படின்ட்டு. வரும்போது அவங்க வரவேற்பு, உபசரிப்பு, அவங்க காட்டக்கூடிய இந்த லவ், அன்பு, அதெல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. என்னதான் எவ்வளவோ விஷயங்களை மறந்துடுவோம், ஆனால் அந்த அன்பு என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து என்ன செஞ்சார், தேவன் அன்பு காட்டினார். மாலை வேளையில், அந்த குளிர்ச்சியான மாலை வேளையில் வந்து கூட உட்காந்து என்ன செஞ்சார், அவங்களோட உறவாடினார், அவங்க கூட. ஆமாம், சஞ்சரிப்பு, அந்த அன்பு. அதே போல் ஒருத்தர் யார், ஏனோக்கு என்ன செஞ்சார், தேவனோடு சஞ்சரித்தார். அன்பு சஞ்சரிக்கணும் சும்மா முடியாது, அந்த அன்பு தான். ஆனால் அந்த அன்புடைய விளைவு என்ன, ஏனோக்கு மரணத்தை ருசி பார்க்கவே இல்லை. அவர் அப்படியே செஞ்சுட்டாரு, உயிரோடு எடுத்து. இந்த வேதத்தில் 2 பேரும் சாகவே இல்லை. இன்னொருத்தர் யாரு, எலியா, அவர் ரதத்திலேயே அப்படி கூப்பிட்டார். எனக்கு அப்படி ஒரு ஆசைலாம் இருக்குது. எஸ், ஐ எம் ட்ரீமிங். அவர் கனவு இல்லை மன்னன் எனக்கு பேர் காலேஜில். என் ஒய்ஃப் நோக்கு தான் சொல்லுவாங்க, கார் ஓட்டும்போது, என்னங்க கனவு பேராதீங்க, எனக்கு கார் வருது, அங்கேருந்து வர்றதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கனவு பேர. கனவு வந்து என்ன செய்யலாம், அப்துல் கலாம் கூட சொல்கிறாரு இல்லையா, காமனாகவே சொல்கிறார், கனவு
இந்த மாதிரி எப்படின்னா ஒரு வசனம் இருக்கு, மரியாதை சொல்றாரு இயேசு, மரித்து போயிட்டான் அப்படிங்கிறாரு. யாரு? லாசர். அப்போ கடைசியில் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அறியாமலும் இருப்பான். அப்போ எபிரேயர்கள் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால் ஏனோக்கு என்ன செய்யவில்லை, மரிக்க